நமக்கு தெரிந்த ஹிந்தி வார்த்தைகளை பார்க்கப் போகிறோம். நாம் பெரும்பாலும் தமிழில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் ஹிந்தியில் எப்படி மாறுபட்டு உச்சரிக்கிறது என்ற வகையில் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் ஹிந்தியில் இருப்பவைகளை பார்க்கலாம். இது உங்களுக்கு உங்களுடைய வெக்காபுலரிஸை இம்ப்ரூவ் பண்ண உதவும். அதனால நம்ம இன்னைக்கு வகுப்புல நாம பார்க்க போறது ஹிந்தியில் நமக்கு தெரிந்த வார்த்தைகள். முதலாக பாதை. பாதை, வழி என்று சொல்வோம். இதில் பா, தை இதில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தை எடுத்துவிட்டால் மீதி இருப்பது பாத, பாத, பாத. பேச்சு வழக்கில் பாத அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் பத்து, பத்து வழி. பதவியையும் பத்து என்று சொல்வார்கள். அதுக்கு பேரத்தா நாம் இப்போ பார்க்க போகுது பாத, பத்து வழி. தினம், தினமும், தினம் என்று சொல்வோம். இதை ஹிந்தியில் தின், ஹிந்தியில் தின் நாள் என்பதற்கு குறிப்பதை தின் என்று சொல்கிறார்கள். அதே போல வாரம், வாரம் வீக் என்பதற்கு நாம் சொல்வோம். வாரம் நாட்களுக்கே நாம் சொல்வதை வாரம் என்று சொல்வோம். ஹிந்தியில் வார், வார் என்றால் கிழமை, கிழமையே என்ற பொருளில் வார் உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்தது வரம், வர், வரம் வர். வரம் நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை, பொருளும் தெரியும். ஹிந்தியில் வர் என்று. அதேபோல் படி, படி என்பது பட், பட்டுன்னா ஹிந்தியில் படின்னு அர்த்தம். பாடம், பாடம் என்பதை பாட், அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை, வகுப்பில் இருக்கக்கூடிய பாடங்களை சொல்வதற்கு பாடம், பாட். பாடம் கடைசி எழுத்தை தவிர்த்துவிட்டால் மீதி இருப்பது பாட. ஹிந்தியில் கடைசி எழுத்தில் புள்ளி வைக்க வேண்டும், ஒற்று சேர்க்க வேண்டும். எதுவும் மாத்திரா குரில் இல்லை என்றால் அதில் ஒற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இது பாட். பாட் என்றால் லெசன். கரம், நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தமிழில் கரம். உதவிக்கரம், அன்புக்கரம், நேசக்கரம் என்று சொல்வோம். அதில் உள்ள கரம் கை என்பதை சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய கரம். அதில் கடைசி எழுத்தை எடுத்துவிட்டு அதற்கு முந்தைய எழுத்தில் ஒற்றை சேர்க்கும் பொழுது கர். கர் என்றால் இரண்டு பொருள் கொண்டது. செய் அல்லது கை என்ற இரண்டு பொருள்களை கொண்டது கரம். ரசம், ரசம் ரஸ். இங்கு ரசம் என்றால் சாறு, ஜூஸ் என்ற பொருள் ரசம், ரஸ். அடுத்தது ரதம், தேர் என்ற பொருளில் நாம் சொல்வோம் ரதம், ரத். ஓரம், ஓர், ஓரம், ஓர், கரையோரம், எல்லையோரம் என்று சொல்லக்கூடிய ஓரம், ஓர், சைடு என்ற பொருளில். நகரம், நகர், நகரம், நகர், டவுன் என்பதற்கு. இதே சிட்டியை சொல்லும் பொழுது சகர் என்று சொல்வார்கள். நரகம், நரக், நரகம், நரக், ஹெல், நரகம். சொர்க்கம், ஸ்வர்க், சொர்க்கம், இஸ்வர்க், இஸ்வர்க். பாவம், பாவம் புண்ணியம் சொல்வோம் இல்லையா, பாவம், பாவம், பாப். புண்ணியம், புண்ணிய, புண்ணியம், புண்ணிய. அர்த்தம், தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அர்த்தம், அர்த், பொருள். குணம், குண், குணம், குண். தனம், தன், செல்வம், தனம், செல்வம். சப்தம், சப்தம் நம்ம ஒலியை குறிக்கிறதுக்கு சொல்லுவோம் சப்தம் அப்படின்னு. ஹிந்தியில் சப்து அப்படின்னா சொல், சப்து என்றால் சொல். இது செல் என்னும்போது அதை சல், செல், நட, போ என்ற பொருளில் நாம் சொல்வோம் அல்லவா செல், அது ஹிந்தியில் சல். அதிகம், அதிக், அதிகம், அதிக். கம்மி, பேச்சு வழக்கில் நாம் சொல்லக்கூடியது கம்மியா, கம்மி, கம், குறைய, லோ. உபயோகம், உபயோக், பயன்பாடு, யூசேஜ்.
ஆசை, ஆசா. தேசம், தேஸ், கண்ட்ரி. கேசம், முடிய பத்தி சொல்லுவோம். கேசம் அப்படின்னு. கேஷ், ஹேர். சுவாசம், சாங்ஸ். சுவாசம், சாங்ஸ். சுவாசம், சாங்ஸ். பலம், பல். பலம், பல். சக்தி, சக்தி. வீரன் அல்லது வீரம், வீர். வீர் என்பதற்கு 2 பொருளுமே இருக்கு. வீரன் அல்லது வீரம். 2க்குமே ஹிந்தில வீர், பிரேவ், சோல்ஜர். லாபம், லாப். நட்டம், நஸ்ட். கடினம், கடின். கஷ்டம், கஸ்ட். இதெல்லாம் நமக்கு தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அது ஹிந்தியிலையும் அதே போல இருக்கக்கூடியவைகள். குணம், குண். பைசா, பைசா. பழம், பல். பழம், பல். கனி, ஃப்ரூட். சமுத்திரம், சமுத்திர. சமுத்திரம், சமுத்திர. ஸோ இந்த வார்த்தைகள் இது போன்ற வார்த்தைகள் 100 வார்த்தைகள் இந்த பதிவில் இருக்கு. இதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். தரிசனம், தரிசன். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப்பில் போய் நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிந்த வார்த்தைகள், ஹிந்தியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், தமிழிலும் இருப்பவைகள் தமிழில் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் ஹிந்தியில் தோராயமாக ஒரு 100 வார்த்தைகளை நான் இங்கு பதிவிட்டிருக்கிறேன். இதை நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய உச்சரிப்பும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். தமிழை ஒற்றே தான் இருக்கும். தமிழுக்கும் ஹிந்திக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. தரிசனம், தரிசன், தர்ஷன். தரிசனம், தர்ஷன். ஸோ நான் தமிழ் ஹிந்தின்னு 3லையுமே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இங்கிலீஷ் மீனிங்குமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய உச்சரிப்பு. அதை ஹிந்தியினுடைய உச்சரிப்பை தமிழ்லேயே கொடுத்துருக்கேன் செகண்டில். தேர்ட் பார்ட்டில் ஹிந்தியினுடைய அந்த எழுத்து முறையில் கொடுத்துருக்கோம். எழுத்து முறையில் 4வது அதற்கு உண்டான தமிழ் மீனிங்ஸை கொடுத்துருக்கோம். அடுத்ததாக கடைசியில் இங்கிலீஷ் மீனிங், ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் மீனிங்கும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு தெளிவான 100 வார்த்தைகளில் குறைந்தபட்சம் ஒரு 50-80 வார்த்தைகளை நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்த வகுப்பில் நம்ம வினைச்சொற்களை ஒரு பட்டியலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அதற்கு முன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஹிந்தி வார்த்தைகள் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.